ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தோட கடைசி வீடியோ அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமாக நம்ம தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டோம். அதில் நம்மளோட கடைசி வீடியோ இந்த வருஷத்துக்கான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் இந்த வருஷத்தில் என்ன பண்ணணும், என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணோம், அது எல்லா விஷயங்களையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம 2020 எப்படி கோவிட் பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்டு இருந்தோமோ அதே மாதிரி 2021 ஒரு அரை வருஷம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதே பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாடு மிகப்பெரிய பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா எப்போ முடியும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியல. இன்னும் வரும் காலங்களில் வந்து இன்னும் நிறைய பிரச்சனைகளுக்கு ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்து நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறது மட்டும் கட்டாயம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அந்த பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு மேலே நம்மளுக்கு வேறு வழியே இல்லை தப்பிச்சு போகிறதுக்கு. ஸோ கட்டாயம் அந்த பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணணும். ஸோ பார்க்கலாம் இனிவரும் காலங்களில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது, இந்த ஒரு வருஷமாக நம்ம என்ன விஷயங்கள் பண்ணோம், எனக்கு உதவி செய்த நபர்கள் என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிற சகல விதமான விஷயங்களும் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா கார்ட்ஸை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அந்த டேட்டா கார்டை உங்களுக்கு பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. எந்த இடத்துல டேட்டா கார்டு இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஃபுல்லா வந்து வாட்ச் பண்ற எல்லாத்துக்கும் டேட்டா கார்ட்ஸை வந்து பெற்றுக்கொள்ளலாம். நீங்க வந்து அந்த டேட்டா கார்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. இது என்னுடைய இந்த சேனல்ல வீடியோஸை ஃபுல்லா பார்க்குற எல்லாத்துக்கும் நான் கொடுக்குற நியூ இயர் கிஃப்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்ரீலங்கால இருந்து உங்களுக்கு டெக் வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் 2020 அப்படிங்கிறது முழுக்க கோவிட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நிலையை ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாமல் போணுச்சு. 2021 அப்படிங்கிறது சரி நம்மளுக்கு கோவிட் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நினச்சோன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு 6 மாத காலத்துக்கு நம்மளுக்கு அதே கோவிட் பிரச்சனை வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த 6 மாத காலத்துக்கு பிறகு பிரச்சனை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் பல பிரச்சனைகளோட தான் நம்மளுடைய நாடு வந்து முன்னுக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பிரச்சனைகளை நம்மளும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு வந்து நம்மளுக்கு வேறு வழியே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல் 2020 2021 வரும்போது கிட்டத்தட்ட 30,000 சப்ஸ்கிரைபரோட தான் 30,500 சப்ஸ்கிரைபரோட தான் நம்ம 2021 ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற டைம் சம்டைம்ஸ் 82,000 ஆகி இருக்கலாம். கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு 52,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த இயருக்குள்ளே நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்காங்க. ஸோ இந்த 52,000 பேருக்கும் நான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கனால தான் அந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கனால தான் அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே எனக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமா தான் இருக்குது. ஸோ என்ன தான் யூடியூப்பில் நம்ம என்ன விஷயங்கள் பண்ணினாலும் நம்மளுக்கு கிடைக்கிற சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசால கிடைக்கிற சந்தோஷம் இல்லை. இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க கமெண்ட் பண்ணும்போது அந்த கமெண்ட்ஸில் கிடைக்கிற சந்தோஷம் தான் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். யூடியூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் ஆரம்பித்த காலத்திலேருந்து நிறைய பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வருஷத்தில் நான் அதை விட மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணேன். ஸோ நிறைய பேர் நம்ம ஃபுல் டைம் யூடியூபாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. ஸோ அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு விஷயத்துக்காக நம்ம பண்ணும்போது ஒரு விஷயத்தை வந்து விட்டு தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான கசப்பான விஷயங்களும் நடந்துச்சு. ஸோ அதோடு தான் நம்மளுடைய இந்த யூடியூப் ஜர்னி வந்து முன்னுக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ நிறைய கஷ்டங்கள் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள்னால நிறையவே பாதிக்கப்பட்டாலும் இந்த ஸ்க்ரீன் முன்னாடி உட்காரும்போது நம்மளுடைய இந்த மூஞ்சில் வந்து அந்த விஷயங்களை வந்து காட்டாமல் சிரிச்சுக்கிட்டே பேசணும். ஸோ அதுதான் யூடியூபர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு போகிறவங்கன்னு மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை தாண்டி நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இதை சில பேர் புரிஞ்சுக்கிறதுனாலேயே நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணதுக்கு பிறகு தான் இந்த யூடியூப் சேனல் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஸோ இன்னுமே இந்த யூடியூப் சேனலில் அந்த பிரச்சனைகளோட நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஏன்னா என்னை நம்பி யாரோ ஒருத்தர் ஒரு வீடியோ பார்த்து அதில் ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் மீட் பண்ணதுக்கு பிறகு அவங்க சொன்ன நிறைய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் உங்களோட வீடியோ பார்த்ததுக்கு பிறகு ப்ரோ நான் யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ உங்களோட வீடியோ பார்த்ததுக்கு பிறகு தான் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறேன் ப்ரோ. அப்போ தான் எனக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியே தெரிஞ்சு ப்ரோ. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கேட்கும்போது ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும். ஸோ யூடியூப்பில் நம்ம ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாலே எனக்கு சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். காசு அப்படிங்கிறத தவிர எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல இருந்துச்சு.
ஸோ அதுதான் என்னுடைய சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ நீங்கள் வியூஸ் வர மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்க ப்ரோ, இந்த மாதிரி டெக் விஷயங்களை அப்லோட் பண்ணால் யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான். பட் இருந்தாலும் நம்மளுடைய மக்களுக்கு நம்மளால ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போய் சேர்க்க முடியுது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அப்போ இருந்து இப்போ வரையும் அதே டெக் வீடியோஸை வந்து நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஏதோ ஒரு நபருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா கூட அது வந்து எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும். கிட்டத்தட்ட இந்த யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மில்லியனுக்கும் அதிகமான வியூஸ் வந்து பெற்றுச்சு. ஸோ 20 லட்சம் பேருக்கு நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. ஸோ நான் ஏர்ன் பண்ணது அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற பிரச்சனையும் இல்லை. ஸோ இருந்தாலும் நம்ம ஏர்ன் பண்ண விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வியூஸ், கமெண்ட்ஸ் தான். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது எனக்கு எப்பயுமே ரொம்பவுமே முக்கியம். ஸோ ஒரு வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்கன்னா அது வந்து அடுத்த வீடியோ செய்கிறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ யூடியூப் அப்படிங்கிறதுக்குள்ள நீங்கள் வாரீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ண ரெடியாக தான் வரணும். ஸோ ஒரு நாளில் நம்ம பல நாள் வந்து தூங்காமல் இருந்த நாட்கள் இருக்கும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியில் வந்து நம்மளுக்கு பேசுறதுக்கே டைம் இருக்காது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடிட் பண்ணிட்டு ஸ்டூடியோவில் வந்து மேலே போகும்போது யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாமே தூங்கி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ மார்னிங் அவங்க எழும்ப முன்னே நம்ம வந்து எழும்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தான் யூடியூப் அப்படிங்கிற ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகி இந்த அளவு தூரம் வந்திருக்கு. ஸோ இது ஒரு நாள் 2 நாளில் நம்ம செஞ்ச விஷயம் இல்லை. ஸோ பல வருஷமாக நம்ம கஷ்டப்பட்டதுக்கு பிறகு தான் ஸோ இந்த ஒரு இடத்துக்கு வரும்போது நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்ததுக்கும் இப்போ இருக்க இடத்துக்கும் பல மாற்றங்கள் இருக்குது. ஸோ அந்த பல மாற்றங்களுக்கு முக்கியமான காரணம் நம்ம ஒரு நல்ல வீடியோ அவுட்புட்டை போய் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நான் எப்பயுமே சொல்கிற ஒரு விஷயம் தான், நம்மளுடைய வீடியோஸை வந்து ஒரு இடத்துல காட்டும்போது அது ஒரு நல்ல அவுட்புட்டாக இருக்கணும். ஸோ அது எல்லாருக்குமே அதை பார்க்கும்போது ரைட் இது ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இது தமிழ் வீடியோ ஸ்ரீலங்காலேருந்து அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னு முகம் சொல்லிக்காத வகையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எப்பயுமே வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். அதை நான் எப்பயுமே சொன்ன ஒரு விஷயம் அதுதான். ஏன்னா அப்படி முகம் சுளிச்ச நபர்களை நிறைய பேரை நான் பார்த்தேன். அடுத்து நம்ம வீடியோ காட்டும்போது அந்த மாதிரி முகம் சுளிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு எப்பயுமே இருந்துச்சு. ஸோ அதை தான் இன்ன வரையும் நான் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் 2 சேனல் எக்ஸ்ட்ராவாக ஸ்டார்ட் பண்ணோம். அந்த 2 சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ் ஒன்லி, அதுக்கு பிறகு ஒன் மேன் தமிழ். ஸோ யூடியூபர்ஸ் ஒன்லி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா யூடியூப் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் யூடியூபராக இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா நான் போய் சிங்கள வீடியோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஸோ அதே நம்மளுடைய மக்களுக்கு வந்து யூடியூப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா நம்ம மொழியில் வீடியோஸ் அப்லோட் பண்ணி வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த யூடியூபர்ஸ் ஒன்லி அப்படிங்கிற யூடியூப் சேனலை வந்து கிரியேட் பண்ணேன். ஸோ அதனால கட்டாயம் உங்களுக்கு யூடியூப் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு யூடியூப் சம்மந்தப்பட்ட சகல விதமான விஷயங்களை வந்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ ஒன் மேன் தமிழில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணுறோம். ஸோ நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ட்ராவல் வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் ஃபர்ஸ்ட்டாக வந்து யூடியூபுக்குள்ளேயே வந்தேன். ஸோ அந்த மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் இந்த ட்ராவல் டெக் ஹரி யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெக் வீடியோஸ் மாறினால நம்மளுடைய ட்ராவல் வீடியோஸையும் நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ட்ராவல் வீடியோஸ்க்காக தனிப்பட்ட ஒரு சேனலை வந்து ஓப்பன் பண்ணோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒன் மேன் தமிழ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் தான். ஸோ அதுலேயும் என்னால் முடிஞ்ச அளவு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இதில் தந்த சப்போர்ட் கட்டாயம் அதுலேயும் தாங்க. ஸோ இந்த மாதிரி 2 சேனலை ஆரம்பித்தது இந்த வருஷத்தில் தான் ஆரம்பித்தோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னும் பல முயற்சிகளை முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த யூடியூபர்ஸ் ஒன்லியில் நிறைய பேருக்கு யூடியூப்பை பற்றி சொல்லிக் கொடுத்து அவங்க யூடியூப்பில் அவங்க ஒரு இடத்துக்கு வந்தவங்களை நான் நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு சந்தோஷமான விஷயம் அந்த சேனலில் நடந்த. இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இன்ப துன்பங்கள் 2மே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த வருஷத்தில் நம்ம நிறைய அன்பாக்சிங் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்த ஏஐ டெக்குக்கு மிகப்பெரிய நன்றி. அதுக்கு பிறகு வீடியோக்கு பின்னாடியே எனக்கு ஒரு வார்த்தையில் சரி ஹெல்ப் பண்ண அனைத்து நபர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. ஒரு விஷயம் சொல்லிடுறேன், யூடியூப் அப்படிங்கிறது வந்து ஒரு நாள் 2 நாளில் நம்மளால் கிரியேட் பண்ணிட முடியாது. ஸோ நீங்கள் கஷ்டப்படுற அளவுக்கு தான் உங்களுக்கான அந்த பாத் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஒரு நாளில் நம்மளால் எந்த ஒரு விஷயமுமே பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோ நல்லா ட்ரெண்ட் ஆகும், அந்த வீடியோ நல்லா ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. வியூஸ் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் கவுண்ட் தான். ஸோ அதை வந்து நம்ம பெருசாக யோசிக்கவே தேவையில்லை. நம்மளுடைய கடமை வந்து நம்ம யூடியூபுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஒரு நல்ல வீடியோ, தரமான வீடியோ வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா அது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காச்சும் அதுக்கான வியூஸ் வந்து கிடைக்கும். இந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேருக்கு சொன்ன ஒரு விஷயம் தான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு மட்டும் தெரிஞ்சால் போதும். மற்றவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத போய் சொல்ல தேவையில்லை. இந்த வீடியோவில் ஒரு விஷயம் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யாரையாச்சும் பேர் சொல்லாமல் மறந்துருந்தேன்னா கட்டாயம் மன்னிச்சிருங்க. உதவி செய்த அனைத்து நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. ஸோ இது ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாக எடுத்தாலும் சரி, இல்லைனா நம்ம இந்த ஒரு வருஷத்தில் பண்ண விஷயங்களாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்களோட லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வருஷத்தை வந்து முடிக்க போகிறோம். ஸோ கிடைச்ச இன்ப துன்பங்களை அது ஒரு அனுபவங்களாக எடுத்துக்கிட்டு அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கிட்டு அடுத்த நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம மூவ் ஆகிடணும். ஸோ அப்போ தான் நம்மளுடைய லைஃப் வந்து மூவ் ஆகும். ஒரு இடத்துல நான் வாட்சதில் எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறுங்கை என்பது மூலத்தனம், 10 விரல்கள் என்பது மூலதனம். ஸோ இந்த 10 விரல்கள் மூலதனமாக தான் நம்மளுடைய இந்த யூடியூப் சேனல் வந்து ஆரம்பித்தோம். ஸோ அதுதான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த ஒரு விஷயத்துலையுமே எதுவுமே இல்லை அப்படின்னு யோசிக்காதீங்க. எது நம்மக்கிட்ட இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் எப்பயுமே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். எந்த ஒரு
விஷயமா இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுறதுல தான் நம்மளுக்கு அதுக்கான சக்ஸஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வருஷம் இந்த மாதிரி பிரச்சனைகளோட நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த வருஷம் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைகளுமே இல்லாமல் ஒரு இனிய வருடமாக அமைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ இந்த அளவு விஷயங்கள் தான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, அது கூட சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.